வணக்கம் மக்கள். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா புனித புளோரியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். புனித புளோரியன் எப்போ பிறந்திருக்காங்கன்னா கிபி 250 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் செட்டியூ, ஆஸ்திரியா. எப்போ இருந்திருக்காங்கன்னா மே 4 கிபி 304 இறந்திருக்காங்க. இறந்த இடம் என்ஸ். உரோமை இராணுவத்தில் அதிகாரியாக இருந்த புளோரியன் நொரிக்கும் என்ற பகுதியில் பதவி உயர்வு பெற்று முதன்மை நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். வரலாற்றில் நடைபெற்ற 9வது மறைக்கழகத்திற்கு 274 முதல் 275 பிறகு உரோமையில் நீண்ட காலம் அமைதி நிலவியது. நாடு கடத்தப்பட்ட ஆயர்கள் மீண்டும் தங்கள் மறைமாவட்டத்திற்கு திரும்பியிருந்தனர். உரோமை தெய்வங்களுக்கு எதிரானவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற வதந்தியும், நிக்கோமி தூய அரண்மனைக்கு தீ மூட்டினார்கள் என்ற பொய் உரையை ஏற்று அவர்களுக்கு எதிராக அரசாணையிட்டார். அதன்படி கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. அனைவரும் அடக்குமுறைக்கு கீழ்ப்படிந்த நிலையில் புளோரியன் மட்டும் கீழ்ப்படியவில்லை. கைது செய்த உரோமை தெய்வத்தை வணங்கும்படி வற்புறுத்தினர். பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். முடிவில் அடித்து துன்புறுத்தி கழுத்தில் கல்லை கட்டி என்ஸ் ஆற்றில் தூக்கி போட்டு கொலை செய்தனர். புளோரியன் இறந்து ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு பிறகு இவரின் கல்லறை அருகில் ஒரு மடம் கட்டப்பட்டது. அந்நாட்களில் வலேரியா என்ற பெண்ணுக்கு காட்சி கொடுத்த புளோரியன் தனது கல்லறை இருக்கும் இடத்தை துல்லியமாக கூறினார். அதன் பிறகு இவருடைய புனித உடல் அங்கிருந்து இடம் மாற்றப்பட்டது. புனித புளோரியன் போலவே நாமும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து மறைசாட்சியாவோம்.